ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலையில் என்ன பார்க்க போகிறோம்னா குறிப்பிட்ட சாஃப்ட்வேர் மட்டும் யாரும் பார்க்காத அளவுக்கு எப்படி வந்து ஹிடன் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத இந்த வேலையில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் வந்து எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. விண்டோஸில் இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி இதை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ வந்துட்டு ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் வந்து வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்ப்யூட்டரில் வந்துட்டு நீங்கள் ஒரு கேம்ஸ் வந்து இல்லாட்டி வந்து சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேம்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அந்த கேம்ஸ் வந்து யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அதனுடைய ஷார்ட்கட்டை வந்து நம்ம டெலீட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா யாரும் பார்க்காத அளவுக்கு வந்து இன்னும் டெப்த்தாக வந்து நீங்கள் வந்து ஹிடன் பண்ணி வைக்கணும்னா கண்ட்ரோல் பேனில் போய்ட்டு அன்இன்ஸ்டாலில் போய்ட்டு அந்த லிஸ்ட்லேயும் உங்களுக்கு வந்து காட்டக்கூடாது. எந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் மெனுவில் போனாலும் உங்களுக்கு வந்து மெனுவில் வந்து உங்களுக்கு காட்டக்கூடாது. இந்த ரெண்டு பக்கம் வந்து எப்படி வந்து நாம் வந்து ஹிடன் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத இந்த வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எந்த சாஃப்ட்வேர் இல்லாட்டி எந்த கேம்ஸை வந்து நீங்கள் ஹிடன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உங்களுடைய திஸ் கம்ப்யூட்டருக்கு போயிருங்க. இதில் போய்ட்டு கம்ப்யூட்டரில் போய்ட்டு அன்இன்ஸ்டால் ஆர் சேஞ்ச் ப்ரோக்ராம் வந்து இப்படி செலக்ட் பண்ணிடுங்க. ஓகே, இதில் வந்துட்டு உங்களுடைய கம்ப்யூட்டரில் வந்துட்டு நீங்கள் எத்தனை சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்க, எத்தனை கேம்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது ஃபுல் லிஸ்ட் வந்து இதில் வந்து காட்டிடும். அதாவது ஆப்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸில் இதில் வந்துட்டு நீங்கள் எந்த கேம்ஸை வந்து இன்ஸ்டால் அதாவது ஹிடன் பண்ணி வைக்கிறீங்களோ அதை வந்து என்ன நேமில் வந்து இருக்குது அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்பிளுக்காக நான் வந்து இதை வந்து நான் வந்து ஹிடன் பண்ணி காட்டுறேன். இப்போ உதாரணத்துக்கு Win2 ESP அப்படிங்கிறத சாஃப்ட்வேர் வந்து இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கண்ட்ரோல் பேனில் வந்துட்டு அன்இன்ஸ்டால் போய் பார்த்தாலும் லிஸ்ட்டில் எனக்கு காட்டக்கூடாது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டார்ட் மெனுவிலும் எனக்கு வந்து காட்டக்கூடாது. இப்போ நான் வந்து ஸ்டார்ட் மெனுவில் போய்ட்டு இதில் வந்து சர்ச்சில் நான் போகிறேன். அதாவது ஸ்டார்ட் மெனுவில் அப்படியே கீழே வந்து ரோல் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இருக்குது பாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ASLEO Win2 ESP அப்படிங்கிறது இருக்குது. அதுதான் வந்து இங்கே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா Win2 USPன்னு இருக்குது. இதில் வந்துட்டு ASLEO Win2 ESPன்னு இருக்குது. ரெண்டும் ஒரே சாஃப்ட்வேர் தான். இப்போ இதை வந்து நான் வந்து ஹிடன் பண்ண வாட்டி எனக்கு வந்து என்னுடைய அன்இன்ஸ்டால் லிஸ்ட்லேயே எனக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் மெனுவிலையும் எனக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். அதை வந்து நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உங்களுடைய சர்ச்சில் வந்து போயிருங்க. இதில் வந்துட்டு ரெஜெடிட் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இதில் தான் நாம் வந்து ஹிடன் பண்ணி வைக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இதுதான் HK லோக்கல் மிஷின் அப்படிங்கிறது. இது நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரோ இருக்குல்ல இதை வந்து இப்படி கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர் நேராக ஏரோ இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர், நெக்ஸ்ட் வந்து மைக்ரோசாஃப்ட், அதாவது இங்கே அதுக்கு நேராக இருக்கிற ஏரோவை எப்படி கிளிக் பண்ணிடுங்க. கீழே வந்து டவுன் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து விண்டோஸ், இதான் இங்கே இருக்குது. விண்டோஸ்க்கு நேராக இந்த ஏரோ வந்து இப்படி கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்துட்டு கரண்ட் வெர்ஷன் இங்கே இருக்குது. அதுக்கு நேராக இந்த ஏரோவை எப்படி கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்துட்டு அன்இன்ஸ்டால் அப்படிங்கிற ஃபோல்டர் பாருங்கள், இதான் இங்கே இருக்குது. இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரோ வந்து இப்படி கிளிக் பண்ணிவிட்டேன்னா உங்களுடைய சாஃப்ட்வேர், அதாவது உங்கள் சிஸ்டத்தில் நீங்கள் என்னென்ன சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணியிருக்கீங்க அந்த லிஸ்ட் வந்து ஃபுல்லாக வந்து இதில் காட்டிடும். இதில் வந்து பாருங்கள், இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான், யார் வேணாலும் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நேமில் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். அதாவது பார்த்திங்கன்னா Win2 ESP அப்படிங்கிறது காட்டும், VLCங்கிறது காட்டும். மற்ற சாஃப்ட்வேர்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு இதை நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்படி கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து என்ன சாஃப்ட்வேர்னால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே நேம் இருக்கும் பாருங்கள், இதுதான் ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக்குங்கிறது. அதையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இங்கே இருக்குது பாருங்கள். அதேமாதிரி இதில் நீங்கள் எது வேணாலும் வந்து சூஸ் பண்ணுங்கள். அப்படியே வந்துட்டு ரைட் சைடில் வந்துட்டு இந்த டிஸ்பிளே நேம் மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து செகண்ட் வந்து இப்படி கிளிக் பண்ணுறேன். இதில் வந்துட்டு இந்த டிஸ்பிளே நேம்னு எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. டிஸ்பிளே நேம் பார்த்திங்கன்னா இது வந்து விசுவல் பேசிக் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கு C++. நெக்ஸ்ட் வந்து இதை நான் செலக்ட் பண்ணுறேன். அதேமாதிரி டிஸ்பிளே நேம் வந்து என்ன இருக்குன்னு பாருங்கள், ஐடோன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது ரேண்டமாக செலக்ட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி டிஸ்பிளே நேமில் வந்து பாருங்கள்
ஆஃபீஸ் 16 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு ஆப்பிளோட சம்மந்தப்பட்டது தான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதை நான் செலக்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே நேம் வந்து பார்த்திங்கன்னா பிசி அன்இன்ஸ்டால் அப்படிங்கிறது. ஓகேவா? இதெல்லாம் வந்து எப்படி சூஸ் பண்ணுறது, எப்படி வந்து பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு சின்ன ஐடியா வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே, இப்போ வந்து எப்படி வந்து ஹிடன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவும் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி Win2 USB அப்படின்னு இருக்குல்ல, இதை தான் நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹிடன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, இதை நான் வந்து சைபர் டென்னிஸாகவே உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இங்கே நான் வந்து ஹிடன் கொடுத்த உடனே என்னுடைய லிஸ்ட்டிலேருந்து எனக்கு வந்து போயிடும். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது. இப்போ நான் வந்துட்டு என்னுடைய ரெஜிஸ்ட்ரியில் போய்ட்டு இதை நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதேமாதிரி அந்த டிஸ்பிளே நேம் இருக்குல்ல, இதை நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் கொடுத்துருங்க. இங்கே மவுஸை வந்து மேலே வச்சுட்டு நோ அப்படிங்கிறத மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் வந்து நோன்னு கொடுத்துட்டு இப்படி மவுஸ் உள்ளே செலக்ட் பண்ணிவிட்டு வியூவில் போயிட்டு ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். இல்லாட்டி வந்துட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்துட்டு F5 வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இல்லாட்டி நான் வந்து F5 இப்படி செலக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி எனக்கு ரெஃப்ரெஷ் ஆகிரும். இப்போ நான் இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், இந்த Win2 USB அப்படிங்கிறது எனக்கு வந்து இருக்காது. அதே மாதிரி ஸ்டார்ட் மெனுலையும் எனக்கு வந்து இருக்காது. க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ திஸ் கம்ப்யூட்டரில் போய்ட்டு அன்இன்ஸ்டாலில் போய்ட்டு பாருங்கள், எனக்கு இல்லை. அதே மாதிரி என்னோடய ஸ்டார்ட் மெனுவில் போய்ட்டு பாருங்கள், எனக்கு இங்கே இல்லை. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேரை வந்து நாம் ஹிடன் பண்ணி பார்க்கலாம். அதாவது இதிலிருந்து ஒன்று எடுத்து பார்க்கலாம். இதை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். அதாவது இது என்ன சாஃப்ட்வேர்னால் டிஸ்பிளே நேமில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதை இங்கே இருக்குது. டிஸ்பிளே நேமில் வந்து பிசி அன்இன்ஸ்டாலர் அப்படின்ட்டு இருக்குது. ஓகே, இதில் வந்துட்டு பிசி அன்இன்ஸ்டாலர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இதை இங்கே இருக்குது. இப்போ இந்த சாஃப்ட்வேர், அதாவது இந்த சாஃப்ட்வேர் இருக்கலாம், இல்லாட்டி வந்து இந்த கேமாக இருக்கலாம். அதே மாதிரி தான் இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேமில் போயிட்டு மவுஸ் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு நோன்னு கொடுத்துட்டு இப்படி உள்ளே செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து வியூவில் போய்ட்டு F5 வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிடுங்க. இல்லாட்டி கீபோர்டில் வந்துட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிரும். ஒரு டைம் வந்து உள்ளே வந்து மவுஸை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் கீபோர்டில் F5 அமுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிடும். இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பிசி அன்இன்ஸ்டாலர் வந்து பாருங்கள், பி சீரீஸில் ஒன்றுமே இல்லை, ஒன்றே ஒன்று தான் எனக்கு இருக்குது. இப்போ இதை வந்து நான் வந்து ஹிடன் பண்ணி வச்சிட்டேன். மறுபடியும் வந்து எப்படி கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த நோன்னு கொடுத்தீங்கல்ல, நோ டிஸ்பிளே, நீங்கள் ரெஃப்ரெஷ் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து அந்த டிஸ்பிளே இது வந்து ஆல்பாபெட்டிக்கில் இருக்கும். இந்த டி எல்லாம் ஃபஸ்ட்டு மேலே இருந்துச்சுல்ல, நீங்கள் ரெஃப்ரெஷ் கொடுத்த வட்டி அது வந்து கீழே வந்துடும். அதாவது இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ இதை நான் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் கொடுக்குறேன். இப்போ இந்த நோன் இருக்குல்ல, இதை நான் வந்து எடுத்து விட்றேன். இப்போ நான் இதை எடுத்து விட்ட வாட்டி எனக்கு வந்து மறுபடியும் வந்துடும். அதாவது இங்கே பிசி அன்இன்ஸ்டால் நான் வந்து ஹிடன் பண்ணல, மறுபடியும் வந்து வந்துருப்பாரு. ஓகே, இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு ரீநேம் கொடுக்குறேன். இந்த நோ நான் வந்து எடுத்து விட்றேன். அவ்வளோதான். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு வந்துருச்சு பிசி அன்இன்ஸ்டாலர். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சீரீஸில் பார்க்கலாம். அதாவது இந்த Win2 USB அப்படிங்கிறது அதே மாதிரி தான். ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீநேம் கொடுத்துட்டு நோ கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இப்போ நான் வந்து F5 வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டேன், ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. ஒன் டைம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் தான் எனக்கு வந்து இருக்கும் அந்த Win2 USB அப்படிங்கிறது. இதில் W சீரீஸில் அந்த Win2 USBயே கிடையாது. ஓகே, இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு அன்இன்ஸ்டாலில் போயிட்டு இப்போ பாருங்கள், எனக்கு வந்துருச்சு. அதே மாதிரி எனக்கு ஸ்டார்ட் மெனுவிலே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஒரு சாஃப்ட்வேர் வந்து எப்படி வந்து ஹிடன் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது.